பார்த்தோம்னா ஆலம்பரை கோட்டைக்கு தான் போகிறோம். ஒரு வணிகம் செஞ்ச ஒரு கோட்டை அதுன்னு சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு கோட்டை, ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டை. இப்போ அந்த கோட்டைக்கு தான் போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதுச்சேரியிலேருந்து கடப்பாக்கம் என்ற ஊரில் தான் இந்த ஆலம்பரை கோட்டை இருக்குது. ரொம்பவும் பழமையான ஒரு கோட்டை. ஏன்னா 17ஆம் நூற்றாண்டில் முகலாயர்கள் கட்டிய ஒரு கோட்டை. இப்போ அந்த கோட்டையை தான் போய் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது எல்லாத்தையும் நான் அங்கே போய் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபைனலாக ஆலம்பரை கோட்டைக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கோட்டையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எதுக்காக சொல்கிறேன்னா, இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோட்டை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வணிகம் செய்கிறதுக்காகவே கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இப்போ அந்த கோட்டையை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் அழிஞ்சிருச்சு, என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். நம்ம கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். கோட்டைக்குள்ளே வந்தோடனே தெரிஞ்சோம் ரொம்ப பெரிய ஒரு கோட்டை. இது என்னென்னா 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு கோட்டை. ரொம்ப சூப்பரான ஒரு கோட்டை. பல பேர்கிட்ட மாறி கடைசியாக அழிக்கப்பட்ட ஒரு கோட்டை. அதுக்கப்புறம் இயற்கை சீற்றம் வந்து அது அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணின்னு வராங்க. யாருன்னா இந்திய தொல்லியல் துறை அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அதை இன்னமும் புதுப்பிக்கணும் அப்படின்றத வேலைப்பாடுகளாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு வேலைப்பாடு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை யார் கட்டினது பார்த்தோன்னா முகலாயர்கள் தான் கட்டியிருக்காங்க. அப்போ இந்த கோட்டையை எப்படிலாம் அழைச்சிருக்காங்க பார்த்தோன்னா இடைக்காஞ்சி நாடு ஆலம்பர்வா ஆலம்புரவி என்ற நேம் வச்சு அழைச்சிருக்காங்க. இப்போ தான் ஆலம்பரை கோட்டை அப்படின்ற மாதிரி நேமும் மாறி போச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு கோட்டை, ரொம்ப சூப்பரான ஒரு கோட்டை. ஏன்னா இப்படி இருந்து அப்படி பார்க்கும்போது அங்கே பாருங்கள் கடல் அங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஏன்னா முழுக்க முழுக்க இது வணிகம் செய்யறதுக்கு மட்டுமே இது இந்த கோட்டை கட்டப்பட்டது. என்னென்னலாம் பார்த்தோம்னா உப்பு, துணி, நெய் இதெல்லாம் வணிகம் செய்யறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான கோட்டை. எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். 1736லேருந்து 40 வரைக்கும் இந்த கோட்டையை கட்டுறதுக்கு முகலாயர்கள் நிறைய வேலைப்பாடுகளை செஞ்சுருக்காங்க. கடைசியில் அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அவங்க ஏற்றுமதி வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்னென்னா 1750ல் இந்த கோட்டையை முகலாயர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஃப்ரெஞ்சு தளபதிக்கு இந்த கிஃப்டாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கோட்டையனா ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட கைப்பற்றி 1760ல் கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றதுக்கப்புறம் இந்த கோட்டையை அழிச்சிடுறாங்க. அழிச்சதுக்கப்புறம் என்னென்னா எல்லாம் இந்த கோட்டையை ஃபுல்லுமே சேதம் அடைஞ்சி ஏற்றுமதி செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2004ல் இயற்கை சீற்றம் வருது. இயற்கை சீற்றம் வரும்போது அது இன்னும் கொஞ்சமாக அழிச்சப்பட்டு மீதி இருக்கிறது இதுதான். இப்போ அதை புதுப்பிக்கணும் அப்படின்றது இந்திய தொல்லியல் துறை மூலிமா அதை புதுப்பிச்சுட்டு வராங்க. இருக்கிறது எப்படி இன்னும் கொண்டு வரலாம், இன்னும் அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். ஏன்னா பீச்சும் பக்கத்தில் இருக்குது, இங்கே ஒரு நினைவு சின்னம், அது மட்டும் இல்லாமல் ஒரு கோட்டை இங்கே இருக்குது. அதனால் அவங்க புதுப்பிக்கணும் ஆசைப்பட்டு புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. வேலைப்பாடு நடந்துட்டு தான் இருக்குது. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அதுக்கப்புறம் வேறு எதனா இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை பார்த்தீங்களா எவ்வளோ தடிமனாக எப்படிலாம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தோம்னா செங்கல் அப்புறம் சுண்ணாம்பு இது ரெண்டை வச்சு தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க முகலாயர்கள். ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை சுற்றி நாலாப்புறமும் கண்காணிப்பு கோபுரமும் கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் இருந்திருக்கு. பல சீற்றங்கள் மூலயமா அழிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் போர்கள் மூலயமாவும் பல அழிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறது இதுதான். இது எவ்வளோ நாளாக இருக்கோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்படி திரும்பி பார்த்தோம்னா வச்சுக்கோங்க கடற்கரை ஜாலியாக இருக்குது. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸு, ஒரு அமைதியான ஒரு பிளேஸு. இது நல்லா இதை கட்டி முடித்து நல்ல ஒரு அழகான ஒரு கோட்டையாக மாற்றிட்டாங்கன்னா இங்கே வந்து ஒரு சூப்பரான பாண்டிச்சேரியில் இது ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடும். ஏன்னா அங்கேயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இங்கேயும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குது கடற்கரை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது போகிற வேறு எதனா இருந்தால் சொல்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கோட்டை மதில் சுவர் மேலே தான் இருக்கோம். அது மேலே இருந்து இந்த வியூ எப்படி இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஏன்னா அந்த பக்கத்தில் கடல் இருக்கா, இந்த பக்கம் இந்த கோட்டை இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன நல்லா இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மூலையில் பார்த்தோம்னா ஒரு பெருசாக ஒரு பில்டிங் மாரி இதான் இருக்குது. மீதி மிஞ்சி போயிருக்கு. இது ஒரு சேமிப்பு கிடங்காக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அங்கங்கே தனித்தனியாக ரூம் மாதிரி இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இங்கே இருக்கிறது மீதி கொஞ்சம் தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேமித்து வைக்கிறதுக்காகவும் ஏற்றுமதி செய்யறதுக்கும் அந்த மாதிரி இடத்துக்காக இது வச்சுருக்கலாம். இப்போ அழிஞ்சு போயிடுச்சு. இருக்கிறது இதுதான். அதை காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். அது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த கோட்டை எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் அழிஞ்சு போயிடுச்சு. இருக்கிறத உங்ககிட்ட காமிச்சோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அது என்றைக்கு முடியும் தெரியாது. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பக்கத்துலேயும் கடற்கரை இருக்குது. இங்கே அந்த ஒரு கோட்டை இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஒரு டூரிஸ்ட் பாண்டிச்சேரியில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால் இது சொல்லலாம். அதுக்கப்புறம் மாறினதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம் வீடியோ எடுத்து போடுவேன். இப்போ எப்படி இருந்துச்சு அதோட வரலாறு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்குது. பக்கத்துலேயே வீடு பீச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரிலாக்ஸாகவும் இருக்குது, நல்லா ஜாலியாகவும் இருக்குது. இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.